சூரிய நமஸ்காரம். எல்லா உயிர்களுக்கும் சூரியனே ஆதாரமாக இருக்கின்றது. யோகாசனத்தில் முறைப்படுத்தப்பட்டுள்ள சூரிய நமஸ்கார பயிற்சிகளை மேற்கொண்டால் பல்வேறு பலன்களை பெறலாம். சூரிய நமஸ்காரம் காலை மாலை பொழுதுகளில் செய்யலாம். சூரிய நமஸ்காரத்தின் 12 நிலைகள். நிலை 1, பிராணாமாசனம். விரிப்பின் மீது கிழக்கு திசை நோக்கி கைகளை கூப்பி வணக்கம் முத்திரையுடன் கால்கள் இரண்டையும் சேர்த்து இயல்பான மூச்சுடன் நிற்க வேண்டும். நிலை 2, ஹஸ்த உட்டானாசனம். மூச்சை இழுத்துக்கொண்டே கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் தூக்கி உடல் பகுதியை முட்டி மடங்காமல் பின்னோக்கி வளைக்க வேண்டும். நிலை 3, பாதஹஸ்தாசனம். மூச்சை விட்டுக்கொண்டே கால்களை மடக்காமல் முன்புறமாக குனிந்து கைகளை பாதங்களின் பக்கவாட்டில் தரையில் வைத்துக் கொள்ளவும். நெற்றி முழங்காலை தொட முயற்சி செய்ய வேண்டும். நிலை 4, அஸ்வ சஞ்சலான ஆசனம். மூச்சை இழுத்துக்கொண்டே வலக்காலை எடுத்து பின்னால் தள்ளி வைக்கவும். இடக்காலை 2 கைகளுக்கு இடையில் வைத்து முகம் நேராக பார்க்க வேண்டும். நிலை 5, துவிபாத அஸ்வ சஞ்சலான ஆசனம். இடக்காலை பின்னால் எடுத்துச் சென்று 2 கால்களையும் சேர்த்து வைக்கவும். உடல் தரையில் படாமல் தலையிலிருந்து கால் வரை நேர்கோட்டில் இருக்க வேண்டும். மூச்சு கும்பக நிலையில் இருக்க வேண்டும். நிலை 6, அஷ்டாங்க நமஸ்காரம். மூச்சை விட்டுக்கொண்டே கைகளை நகர்த்தாமல் உடலை முன்புறம் எடுத்துச் சென்று நெற்றி, முழங்கால், மார்பு ஆகியவை மட்டும் தரையில் படும்படி செய்யவும். புட்டங்களை மேலே உயர்த்தி நிறுத்தவும். 2 உள்ளங்கைகள், 2 பாதங்கள், 2 முழங்கால் மூட்டுகள் மற்றும் நெற்றி, மார்பு ஆகிய 8 பகுதிகள் தரையில் பட வேண்டும். நிலை 7, புஜங்காசனம். மூச்சை இழுத்துக்கொண்டே தலையையும் மார்பு பகுதியையும் மேலே தூக்க வேண்டும். அடிவயிற்று பகுதி தரையில் இருக்க வேண்டும். நிலை 8, அதமுக்த சாவாசனம். மூச்சை விட்டுக்கொண்டே கைகளையும் கால்களையும் இருந்த இடத்திலிருந்து நகர்த்தாமல் இடுப்பை மேல் தூக்கி தலையை தரையை நோக்கி கொண்டு வரவும். பாதம் தரையில் பதிந்திருக்க வேண்டும். கவிழ்க்கப்பட்ட ஆங்கில எழுத்து ஏ போன்று இருக்க வேண்டும். நிலை 9, அஸ்வ சஞ்சலான ஆசனம். மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளை நகர்த்தாமல் வலக்காலை முன்னோக்கி கொண்டு வந்து 2 கைகளுக்கு இடையில் வைத்துக்கொண்டு தலையை மேலே தூக்கவும். நிலை 10, பாதஹஸ்தாசனம். மூச்சை விட்டுக்கொண்டே வலக்காலையும் முன்னோக்கி கொண்டு வந்து 2 கைகளுக்கு இடையே இடக்காலையும் பக்கத்தில் வைத்து பிறகு நிற்கவும். நெற்றி முழங்காலை தொட வேண்டும். இப்பொழுது 2 கைகளும் கால்களும் இணையாக இருக்க வேண்டும். நிலை 11, ஹஸ்த உட்டானாசனம். மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளை தலைக்கு மேல் தூக்கி உடலை பின்புறமாக வளைக்க வேண்டும். நிலை 12, பிராணாமாசனம். நிமிர்ந்து நின்று 2 கைகளையும் கூப்பியவாறு வணங்கிய பின் உடலை தளர்த்தி கொள்ளவும். 2ஆம் முறை செய்யும் பொழுது அஸ்வ சஞ்சலான ஆசன முறைகளில் கால்களை வலது இடது என மாற்றி செய்ய வேண்டும்.